வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம லாஸ்ட் லெசனுக்கு முன்னாடி உள்ளது கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. தமிழ் கம்ப்யூட்டிங்க்கு முன்னாடி உள்ள லெசன் இது. டிசம்பர் போர்ஷன் 275 பேஜ் நம்பரில் இருக்குது. கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஓகேவா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர்களோட எத்திக்ஸ், எது சரி எது தவறு அப்படிங்கிறத பிரித்து ஆள்ற அந்த தன்மையும், சைபர் செக்யூரிட்டி இப்போ நிறையா சைபர் கிரைம்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது. அதில் நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். டு நோ அபவுட் சைபர் கிரைம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கைட்லைன்ஸ் என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படுது, சைபர் வேர்ல்டை பற்றி நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சைபர் கிரைம்கள்னால வரக்கூடிய இஷ்யூக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபயர்வால், ப்ராக்ஸி சர்வர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐடி ஆக்டை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். Internet is a communication media which is easily accessible and open to all. இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்யூனிகேஷன் மீடியாவாக இருக்குது. அது ஈஸியாக எல்லாராலையும் அக்சஸ் பண்ணக்கூடியதாகவும் எல்லாருக்கும் ஓப்பனாகவும் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் வைட் ஸ்ப்ரெட் த்ரூ கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் இன்டர்நெட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது கம்ப்யூட்டர்கள், மொபைல் ஃபோன்கள் மற்றும் இன்டர்நெட்னால. There is lot of scope and possibility of misuse information technology. நிறையா வழிகள் இருக்குது. எப்படி அப்படின்னா பாசிபிலிட்டியும் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஹேக்கர்ஸ் மூலமா பல வகையான வழிகள் இருக்குது. அதை பற்றி நம்ம எப்படி தற்காத்துக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் ஜெனரல் ஆர் vulnerable. They plan an important role in the daily lives of individuals and businesses. Special care must be taken explicitly in order to ensure that the valuable data do not get wrong hands. Since the data need to be protected. கம்ப்யூட்டர் சிஸ்டங்களில் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது இருக்குது. நம்மளோட வேல்யூபுளான டேட்டாக்களை யாரோட தவறான கைகளுக்கு போயிடாமல் இருக்கிறத நமக்கு பார்த்துக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற நிலைமையிலையும் நம்ம இருக்கிறோம். ஓகேவா? A cyber crime is a crime which involves computer and a network. This is becoming a growing threat to society and is caused by criminals or irresponsible action of individuals who are exploiting the widespread use of internet. சைபர் கிரைம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு குற்றம். அது எங்கே கம்ப்யூட்டர்களோடையோ நெட்வொர்க்குகளோடையோ நடக்குது. இது வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்குது சொசைட்டியில். இது யாரால் செய்யப்படுது அப்படின்னா, கிரிமினல்களாலையும் irresponsible action of individuals who exploit the widespread of use of internet. இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களால இந்த விஷயங்கள் பரவப்படுது. It presents a major challenge to the ethical use of information technology. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கே இது ஒரு பெரிய சேலஞ்சாகவும் ஒரு பயமாகவும் உள்ள மாதிரி ஆயிடுச்சு. சைபர் கிரைம் ஆல்சோ போசஸ் த்ரெட் டு இன்டெகிரிட்டி, சேஃப்டி அண்ட் சர்வைவல் ஆஃப் மோஸ்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். சைபர் கிரைம் மூலமாக பிஸ்னஸ் சிஸ்டத்துங்களே நிறைய வகையான சிஸ்டங்கள் வரைக்கும் சேஃப்டி சர்வைவலுக்கு அது ஒரு கேள்விக்குறியாகிடுது. இதை பாருங்கள். சைபர் கிரைம்ங்கிறது பல வகையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபிஷிங், வைரஸ்கள் மூலமாக, பைரேட்டட் சாஃப்ட்வேர், பைரசி மூலமாக, ஆன்லைன் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், ஃபார்மிங், ஐடென்டிஃபை தெஃப்ட்ஸ், ஹேக்கிங். இது எல்லாமே சைபர் கிரைம் அப்படின்னு சொல்கிறோம். இது பேசிக்காக ஒரு 3, 4, 5, 6, 7 டைப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 7 டைப்ஸ் மூலியமாக உங்களுக்கு சைபர் கிரைம்ஸ் நடக்குது. ஓகேவா? எத்திக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். எத்திக் மீன்ஸ் வாட் இஸ் ராங் அண்ட் வாட் இஸ் ரைட். எத்திக்ஸ் அப்படிங்கிறது எது தவறு எது கரெக்ட் அப்படிங்கிறத பிரித்து அறியக்கூடியது. இட் இஸ் எ செட் ஆஃப் மாரல் பிரின்சிபல்ஸ் தட் ரூல் த பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ யூஸ் கம்ப்யூட்டர். இது ஒரு மாரலான பிரின்சிபல், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது, யாரெல்லாம் கம்ப்யூட்டர்களை யூஸ் பண்ணுறாங்களோ. An individual gains knowledge to follow the right behavior using morals that are also an ethics. கரெக்டாக எந்த பிஹேவியரில் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும், ரைட் பிஹேவியரை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு எத்திக்ஸ் தேவைப்படுது. Moral refer to generally accepted standards in right and wrong society. Similarly, in cyber world, there are certain standards such as
இந்த நம்ம சொசைட்டியில் எது கரெக்டு எது தவறுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சில ஸ்டாண்டர்ட்கள் வச்சுருக்காங்க. அது என்னதுன்னா, டு நாட் யூஸ் பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ். பைரேட்டடான சாஃப்ட்வேர்கள் அப்படின்னா எப்படி சொல்கிறது, கமர்ஷியலான சாஃப்ட்வேர்களை ஃப்ரீயாக கொடுக்குறது, அந்த மாதிரி உள்ள சாஃப்ட்வேர்களை யூஸ் பண்ணாதீங்க. டோ நாட் யூஸ் அன்ஆத்தரைஸ்டு யூசர் அக்கௌண்ட்ஸ். மற்றவங்களோட யூசர் அக்கௌண்ட் வாங்காதீங்க. எப்படின்னா ஒரு கேம் அக்கௌண்ட்டை வாங்குறது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம். டு நாட் ஸ்டீல் அதர்ஸ் பாஸ்வேர்டு. அது மற்றவங்களுடைய பாஸ்வேர்டுகளை தெரியாமல் திருடாதீங்க. மற்றவங்கள ஹேக் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து சைபர் வேர்ல்டோட ஸ்டாண்டர்ட்ஸ். இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். The core issues in computer ethics are based on scenarios arising from the use of internet, such as privacy, publication of copyrighted content, unauthorized distribution of digital content, and user interaction with websites, software and computer related services. இது எங்கே இந்த சினாரியோஸ்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னா, ப்ரைவசி, ஒருத்தவங்களுடைய ப்ரைவசி, காப்பிரைட்டட் கண்டென்ட்டை நம்ம ஒருத்தரை பப்ளிஷ் பண்ணுறது காப்பிரைட் வாங்காமல், அன்ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூஷனாக கண்டென்ட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் தேவையில்லாத வெப்சைட்டுகளில் யூஸரோட இன்டராக்ஷன்களை பதிவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. சைபர் செக்யூரிட்டிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் இதெல்லாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் கம்ப்யூட்டர் எத்திக்ஸ், கைட்லைன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.